வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். டாய்லெட்டில் பாம்பு, அச்சச்சோ உள்ளே மாட்டிக்கொண்ட காளி வெங்கட். அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அவரே கொடுத்த பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாம்பை பார்த்ததால் படையே நடுங்கும் என்பது ஏதோ போகிற போக்கில் சொல்லக்கூடிய சொல்லாடல் கிடையாது. அதை எடுத்துக்கொண்டு விட முடியாது. பாம்பை பார்த்தால் படைய நடுங்கும் தான். விஷமில்லாத பாம்புகளை பார்த்தாலும் பயப்படும் மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நடிகர் காளி வெங்கட் தன் கழிப்பறையில் ஒரு பாம்பையுடன் சிக்கி கொண்டதை பகிர்ந்திருக்கிறாரு. அவர் தற்போது நடிகர் அர்ஜுன் தாஸினுடைய நடிப்பில் உருவாகியுள்ள படமான பாம் படத்தில் நடித்திருக்கிறார். படம் கடந்த 12ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் ஈடுபட்ட போது நடிகர் காளி வெங்கட் மிகவும் சுவாரஸ்யமான அதே நேரத்தில் கொஞ்சம் சம்பவம் ஒன்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு நாள் டீ குடித்தவுடன் இயற்கை உபாதை வந்துவிட்ட போது அப்படி இருக்கும்போது தனது உதவியாளருடன் சொல்லி அருகில் இருந்த டாய்லெட்டை பார்த்துவிட்டு வர சொன்னாங்க. அவங்க பார்த்துவிட்டு வந்து டாய்லெட் நன்றாக உள்ளது சார், ஒரே ஒரு டைல்ஸ் மட்டுமே உடைந்துள்ளது என்று கூறினாங்க. நான் போவது இயற்கை உபாதை கழிக்க. அப்படி இருக்கும்போது ஸ்டைல் உடைந்தது இருந்தால் என்ன, உடையாமல் இருந்தால் என்ன, நான் நினைத்து கொண்டே சென்றிருந்தேன். அங்கு சென்று பார்த்தால் அந்த கதவை என்னால் சரியாக மூட முடியல. பாதியில் யாராவது கதவை திறந்து விட்டால் என்ன செய்வதனே யோசித்துக்கிண்டு கதவை காலில் வைத்து அழுதிருந்தேன். உடனே மூடிக்கொண்டது. நான் டாய்லெட்டுக்கு சென்ற போது எனது மொபைலில் நான் எடுத்து செல்லலை. இப்படி ஒரு இருக்கையில் நான் கதவை உதைத்தும் போது அதை மீண்டும் திறப்பதற்கு கைப்பிடி இல்லை என்பதை கவனிக்கலை. இப்படி இருக்கும்போது நான் வந்த வேலை முடிந்தது என்று தண்ணீர் எடுக்கலாம் என்று பார்த்தபோது உடைந்த டைட்ஸிலிருந்து பாம்பு எட்டி பார்த்து கொண்டே இருந்தது. எனக்கு பகிரன்றாகிவிட்டது. இப்படி இருக்கையில் கதவையும் திறக்க முடியல. பாம்பையும் உஸ்வசன உள்ளே விட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது கதவுல ஒரு முனையை பிடித்து இழுத்து கதவை திறந்து வெளியே வந்துட்டேன். அவர் இவ்வாறு கூறும்போது அருகில் இருந்த நடிகர் அர்ஜுன் தாஸ் சிரி என சிரித்து கொண்டிருந்தார். இந்த வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.